அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய பிக் பாஸ் ஷோவில் அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, மக்களுக்கான வெற்றி. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே தன்னை நம்பியவர்களை தமிழ்நாட்டு மண்ணும் சரி, தமிழ்நாடும் சரி, தமிழ் மக்களும் சரி என்றைக்குமே கைவிட்டதாக சரித்திரமில்லை. இது வரலாறு. அந்த வகையில் நல்லவர்களை மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம், அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்ற அடிப்படையில் பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தையும் அர்ச்சனாவுக்கு நடந்த துயரமான சம்பவங்களும் சரி, அர்ச்சனாவின் தைரியத்துக்கும் கிடைத்த வெற்றி தான் இந்த பிக் பாஸில் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா. இதை பொறுக்க முடியாமல் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது போதையில் உளறிய அந்த காணொலியை இப்ப பார்க்கலாம். தெரியல, சத்தியமா சொல்றேன் மைக்கேல், இன்னைக்கு நான் எந்த சீசன்லயுமே மைக்கேல், நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலையே இல்லை. சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா நிக்கவே இல்லை. அவங்க அந்த கப்பு கையை தூக்கும் போது நான் வெளில மாட்டேன். ஓகே, ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அங்க ஸ்கிப்புல? யாருமா ஆடியன்ஸ்? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதான் யாரு? மக்கள். யார் மக்கள்? ட்விட்டர்லயும் சோஷியல் மீடியால இருக்கிறவங்களா, இல்ல உன் வீட்டுல என் வீட்டுல இருக்கிறவங்களா? உன் வீட்டுல என் வீட்டுல இருக்கிறவங்க அர்ச்சனாவை ஒத்துக்கவே இல்லை. இது பேசிய பிரச்சனை, இட்ஸ் வெரி பெத்தட்டிக். பட் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் சீசன் ஐ சின்சியர்லி டோன்ட் வாண்ட் டு டு இட். என்னோட ஃபேன்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வனிதா விஜயகுமார் அவர்களே, நீங்கள் மது போதையில் பேசினீங்களா, அல்லது ஆணவ போதையில் பேசினீர்களா, அல்லது அகங்கார போதையில் பேசினீங்களா, இல்ல மமதை என்கிற ஒரு போதையில் திமிர்த்தனத்தில் இந்த வீடியோவை பேசுனீங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க அந்த கக்கிய வன்மம் அது எவ்வளவு உங்களுடைய கேரக்டரும் சரி, உங்க பொண்ணோட கேரக்டரும் சரி, எவ்வளவு பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. இதற்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. பிக் பாஸ் 7 கமலஹாசனுக்கு நெருக்கடி கொடுத்த பிக் பாஸ் டீம், அதாவது மாயாவை தான் வின்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சிகள் எடுத்த போதும், அதாவது அந்த பிக் பாஸ் வீடே ஒட்டுமொத்தமாக தினேஷ், விஷ்ணு, மணி, குறிப்பா மணிக்கு வாழ்த்துக்கள், இவர்களை கூல் சுரேஷ் இவர்களை தவிர மற்ற எல்லாருமே, விசித்ரா உட்பட எல்லாருமே மாயா தான் வெற்றி பெறணும், அர்ச்சனா வெற்றி பெறக்கூடாது என்கிற ஒரு சூழ்ச்சியில் இருந்தபோது, நீங்கள்லாம் யாரா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் உலகம் எங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் ஓட்டடித்து அர்ச்சனாவை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த ஷோவை நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கமலஹாசன் அவர்கள் அந்த தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக இந்த ஷோவை முழுக்க அவர் பயன்படுத்திக் கொண்டார். கடைசியில் ரொம்ப முக்கியமா அந்த டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்றதுதான். கமலஹாசன் வழக்கமா அவர் எப்படி அறிவிப்பார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பதபதப்பு, ஒரு ஆர்வம், இது எல்லாத்தையும் கூட்டி அவர் வின்னர் அறிவிக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அது ஒரு மாதிரி இருக்கும். பிக் பாஸ் சீசன் 5 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் பிக் பாஸ் 6ல கமலஹாசன் நினைத்த போட்டியாளர் வெற்றி பெறவில்லை. ஆனால் பிக் பாஸ் 7ல் அதே நிலைதான், கமலஹாசன் நினைத்த போட்டியாளர் வெற்றி பெற முடியவில்லை. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுல பிக் பாஸ் டீம் தப்பு பண்ணாங்க, கமலஹாசன் நேர்மையாக இருந்தார். இதுல பிக் பாஸ் டீம் விழித்து கொண்டார்கள். காரணம், தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதுல தப்பு பண்ணா அடுத்த ஷோவே நம்ம நடத்த முடியாது அப்படின்ற ஒரு அடியை கொடுத்ததுக்கு அப்புறமா நேர்மையாக அர்ச்சனாவுக்கு இந்த வெற்றியை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி ஒரு போட்டி இரு வெற்றியாளர்கள் அப்படின்றத என்னுடைய பார்வை. காரணம், இந்த வெற்றி பிரதீப்புக்காக அர்ச்சனா எடுத்த அந்த முன்னெடுப்பு. அர்ச்சனா அந்த ஷோ முழுக்க அதை செய்யல, இருந்தாலும் பிக் பாஸ் ஷோக்குள்ளே இருந்துகிட்டு அதை கேள்வி கேட்டது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அர்ச்சனாவை டைட்டில் வின்னர் ஆக்கி இருக்கிறாங்க. இது தெரியாம இந்த புள்ளி கேங் மொத்தமா கதறிக்கிட்டு வனிதா விஜயகுமார் சொல்றத பாத்தீங்களா? மக்கள்னா யாரு? எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க. ஏன் வனிதா விஜயகுமார், நாங்கள்லாம் மக்கள் இல்லையா? நாங்கள் தான் மக்கள், ஓட்டு போட்ட நாங்கள் தான் மக்கள். உங்களுக்கெல்லாம் வீட்டை தாண்டி வெளியில வந்தா நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் முடியாது. கார்லயே போய் கார்லயே வர உங்களுக்கு உலகம் எப்படி இருக்குன்றது தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை முறையே வேற, அது எங்களுக்கு பயன்படாது. ஆனாலும் இந்த ஆணவத்தை, இந்த அகங்காரத்தை அடக்கிய தமிழக மக்களுக்கும் அர்ச்சனாவுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் மிகப்பெரிய சிரம் தாழ்ந்த நன்றிகள். நல்லவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது நடந்துடுச்சு. மாயாவை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாயாவுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பின மாதிரி தான் எனக்கு இருந்தது. நோ எலிமினேஷன். அந்த சிகப்பு லைட் எரிஞ்சு மாயா கிட்ட நிற்கும் போது
பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க இல்லையா, அதே மாதிரி மாயாவுக்கும் ரெட் கார்டு கொடுத்து தான் வெளியே அனுப்புனாங்க. நாங்க டிஆர்பிக்காக தான் உன்னை உள்ள வச்சிருந்தோம், ஆனால் நீ எப்பயே வெளியே போக வேண்டிய ஆள் அப்படின்ற ஒரு சமிக்கையை தான் இந்த பிக் பாஸ் டீம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கமலஹாசன் அவர்களுடைய முகத்தில் ஈயாடவில்லை. அவர் ஏதாவது குழப்பம் பண்ணா பிக் பாஸ் டீம் கமலஹாசனே அடுத்த ஷோவுக்கு வேணாம், ஏன்னா மக்கள் வந்து உங்களை விரும்பல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து தான் கமலஹாசனுடைய எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் பிக் பாஸ் டீம் தன்னிச்சையாக இன்று வெற்றியாளராக அர்ச்சனாவை அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் முடிவெடுத்தால் அது பிக் பாஸ் ஷோ மட்டுமல்ல, அரசியலிலும் மாற்றம் செய்யலாம் அப்படின்றதுதான் இது நமக்கு சமூகத்துக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி. எனவே இதே விஷயத்தை, இதே வாக்களிக்கிற முறையை வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, நமக்கு எது நல்லது, நமக்கு எது உகந்தது, நாம் சமுதாயத்தில் அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழணும்னா எது நமக்கு தேவை அப்படின்றத நீங்கள் புரிந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க. கண்ணை நம்பாதே, நாட் 7 நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.